ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கொத்தரங்காய் பருப்பு ஊசிலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தரங்காய் பருப்பு ஊசிலியை பழைய சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதே போல் ரசம், பிளைன் சாம்பார் வச்சிங்க அப்படின்னா அதுக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கொத்தரங்காய் பருப்பு ஊசிலி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கிளியராக தெரியணும், அது வரைக்கும் வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பை கழுவுனதுக்கு அப்புறமா இந்த பருப்பு ஊறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட கலர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குல்ல. இந்த அளவுக்கு பருப்பை வந்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பருப்பை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கும். பருப்பு ஊறிக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பருப்பை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடைக்க வரணும். இப்போது இந்த பருப்பில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். இந்த பருப்பு ஊசிலி செய்கிறதுக்கு துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டுமே எடுத்துருக்கேன். துவரம்பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 2 கப் அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு மட்டுமே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா துவரம்பருப்பே 2 கப் அளவுக்கு சேர்த்து கூட செய்யலாங்க. மிக்ஸி கப்பில் பருப்பை சேர்த்ததுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த பருப்பு ஊசிலிக்கு காரத்துக்காக நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால இந்த கடலை பருப்பை அரைக்கும் போதே உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் மிளகாய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி நல்லா இதை கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம வடைக்கெல்லாம் அரைப்போம்ல அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு இட்லி பிளேட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிளேட் மேலே ஒரு ஈரமான காட்டன் கிளாத் போட்டுடலாம். இட்லி தட்டு மேலே காட்டன் கிளாத்தை போட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பருப்பு, அதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் கொத்தரங்காவில் பொரியல் எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்கும். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அரைச்ச பருப்பை எல்லாத்தையுமே துணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போது இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பை வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னாலே பருப்பு நல்லா வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், பருப்பு நல்லாவே வெந்து வந்திருக்கும். பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக பருப்பை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா குழப்பாக இருக்கக்கூடாது. குழப்பாக இல்லை அப்படின்னா பருப்பு வெந்திருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேக வச்ச பருப்போடைய சோடு அப்படியே ஆற விட்டுடலாம். அடுத்தது நம்ம கொத்தரங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கூட நார் எடுத்து சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தரங்காவை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கொத்தரங்காவை கப் அளவில் தான் மெஷர் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இன்றைக்கி 5 கப் அளவுக்கு கொத்தரங்காவை சேர்த்துருக்கேன். கொத்தரங்காய் எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ அந்த கொத்தரங்காவை வேக வச்சுக்கோங்க. கொத்தரங்காய் வேகிறது கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15 நிமிஷத்துலேயே கொத்தரங்காய் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி கொத்தரங்காவை கட் பண்ணிவிட்டு கப்பால் நம்ம மெஷர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கணுன்றதை நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 5 கப் அளவுக்கு கொத்தரங்காய் எடுத்துக்கிட்டேன். கொத்தரங்காய் அளந்து எடுத்த அதே கப்பாலேயே 2 கப் அளவுக்கு பருப்பு நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொத்தரங்காய் பருப்பு ஊசிலியோட டேஸ்ட் பக்காவாக இருக்கும். இது வேகிற டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை வந்துட்டு தனித்தனியாக உதிர்த்து விட்டுக்கலாம். பருப்போடைய சூடு ஆறிச்சான்னு பார்த்துட்டு சூடு ஆறி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கையால் நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. அங்கங்கே பருப்பு கொஞ்சம் கூட கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கிற போல் மாவை உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் வேக விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் கொத்தரங்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். கொத்தரங்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கொத்தரங்காவை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நசுங்க வரும். கொத்தரங்காய் நசுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கொத்தரங்காய் வெந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த கொத்தரங்காயில் இருக்கிற அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கொத்தரங்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 6 பல்லு பூண்டை தோலோடவே நசுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க கொத்தரங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தரங்காவை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா இப்போ சேர்த்துக்க வேண்டாம். சப்போஸ் கொத்தரங்காவில் உப்பு வந்து கரெக்டாக இல்லைனா மட்டும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதே போல் கொத்தரங்காவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கொத்தரங்காவில் இருக்க அந்த ஈரத்தன்மை ஒரு 25% அளவுக்கு போகணும். அந்தளவுக்கு ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். 3 நிமிஷத்துக்கு கொத்தரங்காவை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோம்ல பருப்பு, அந்த பருப்பை வந்துட்டு கொத்தரங்காய் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
கொத்தரங்காய் கூட பருப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கம வாசனையோட கொத்தரங்காய் பருப்பு உசிலி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த கொத்தரங்காய் பருப்பு உசிலியை பழைய சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பக்கவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரசம், பிளைன் சாம்பார், வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கூட இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கொத்தரங்காய் பருப்பு உசிலி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.